பிறரிடம் மன்றாடிதான் உன் பக்க நியாயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டுமென்றால் உன் மனதுடன் கொஞ்சம் போராடி அவர்களை விட்டு விலகுவதே நலம். கம்பீரம் என்பது உண்மைக்கே உரித்தானது. அதை பொய்களிடம் எதிர்பார்க்க முடியாது. கர்ஜனை என்பது சிங்கத்திற்கே உரித்தானது. அதை நாய்களிடம் எதிர்பார்க்க முடியாது. நம் சுய மதிப்பை இழந்துதான் ஒருவரின் அன்பையும் நெருக்கத்தையும் பெற முடியும் என்றால் அதற்கு அனாதையாக இருப்பதே மேல். தவறேதும் செய்யாமல் தன் மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள், தப்பே இல்லை. ஒருவன் எப்படிப்பட்டவன், அவன் குணம் எப்படி என்பதை நீ பழகி பார்த்துதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர பிறர் கூறுவதை கேட்டு முடிவு செய்யக்கூடாது. நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன? நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்திடப் போகிறார்கள்? எல்லாம் கிடைக்கும்னு அடிமையாய் வாழ்வதை விட எதுவும் வேண்டாம்னு திமிரா வாழ்ந்துவிட்டு போகலாம். நீ கோபப்படவில்லை என்றால் உன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள். உன் கோபமே உன் தன்மானம். உன்னை தகர்த்து எறிந்த மனிதர்களின் அன்பிற்காக தாழ்ந்து நிற்காமல் தனிமையை ஏற்க பழகு. உன் தன்மானம் தலை நிமிரட்டும். முதலீடு செய்து முன்னேற முதல் இல்லாமல் அடுத்தவர் கையை எதிர்பார்க்க மனமில்லாமல் தன்னால் இயன்றதை வைத்து தன் லட்சியத்தை அடைய தொடர்ந்து முயல்பவன் கொண்டாடும் வெற்றிக்கு சொந்தக்காரன். எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும். நீர் அமைதியாக இருப்பதால் முதலைகள் இல்லை என்று நினைத்து விடாதே. அமைதியான மனிதர் கெடுதல் செய்ய மாட்டார் என்று நம்பிவிடாதே. இருக்கும் இடங்களையும் சேர்க்கும் சேர்க்கைகளையும் மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். நடப்பவை அனைத்தும் நன்றாகவே நடந்துவிடும். வாழ்க்கையில் எப்போதும் கவனமான பாதையை தேர்ந்தெடுங்கள். அந்த பாதையில்தான் போட்டிகள், பொறாமைகள் இருக்காது. வெற்றியை மிக விரைவில் சென்றடையலாம். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. அளவோடு பழகணும், எல்லைகள் தெரிந்திருக்கணும் என்பதெல்லாம் தெருவில் வீசப்பட்ட பின்னர்தான் அறிவுக்கு தெரிய வரும். சட்டைப்பையில் வைத்துக்கொண்டு பலமுறை வெளியே தேடியிருப்போம். வாழ்க்கையிலும் அப்படித்தான். வாய்ப்புகளை கையில் வைத்துக்கொண்டு எங்கேயோ அலைந்து சென்றிருப்போம். வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்து கொள்ள 1000 பேர் வருவான். கஷ்டமான தருணங்களை பகிர்ந்து கொள்ள ஒருவரும் வரமாட்டார்கள். நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம்! ஒன்று முன்னால், ஒன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று. அதுபோல்தான் வாழ்க்கையும். சில சமயங்களில் நம் தலைக்கணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நம் சுயமரியாதை என்ற ஒன்றை இழக்க நேரிடும். உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருவதை விட முதலில் உன் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடு. ஏனெனில் உன் வாழ்வை தீர்மானிப்பது உறவுகள் அல்ல, உன் உணர்வுகள்தான். உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கு மதிப்பை கொடுக்கும். வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகிறது. உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் மத்தியில் இருந்து எழுந்து வா. வாழ்க்கையில் உன்னை வெல்ல யாரும் இல்லை. முடிந்தவரை போராடுங்கள். வாழ்க்கை எதையாவதொன்றை இழக்கச் செய்யும். ஆனால் நீங்களே நினைத்து பார்க்காத அளவுக்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும். ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும். ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும். முயற்சித்துப்பார். முடியாதது என்று ஒன்றும் இல்லை. முடியாது என விட்டுவிட்டால் உன்னால் என்ன சாதித்திருக்க முடியும் என்பது உனக்கு தெரியாமலேயே போய்விடும். முயற்சி திருவினையாக்கும்.